ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் இந்த பதிவுல நான் பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பணம் விஷயத்துல தான் கஷ்டப்படுறாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவ்வளோ பாதிப்பு இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, கடன் நெறைய வச்சிருக்காங்க. கடன நெறைய வாங்கிட்டு, அந்த கடன கட்ட முடியாம ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. அதேபோல சில பேர் வந்து கடன கொடுத்துட்டு, அதாவது யாருக்காவது பணத்த குடுத்துட்டு, அந்த பணத்த திரும்ப வாங்க முடியாம, அந்த பணத்த திருப்பி வாங்குனா தான் எங்களுக்கு லைஃபே. அத அந்த பணம் வந்து வந்தே ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அந்த பணம் வருமா? இல்லையா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஒரு சில பேரு தொழில் வியாபாரம் பண்ணிட்டு, அதுல நஷ்டம் அடைஞ்சுட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருமானம் இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, வேலையே இல்ல. வேலை இல்லாம இருக்கிறதுனால வருமானம் இல்லாம கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் பணம் தாங்க. பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு பிரச்சனைகள் வேற வேறயா இருக்கு. கடன் குடுக்கறது, கடன் வாங்குறது, தொழில் வியாபாரத்துல வருமானம் இல்லாம போறது, வேலை இல்லாம இருக்கிறது, எல்லாமே ஒரே ஒரு பிரச்சனை. அது பணம் சம்மந்தப்பட்டது. அப்ப ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது, ஜாதகத்துல இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது வழி கிடைக்குமான்னு தான் வந்து பார்க்க வராங்க. ஜாதகம் பார்க்க வராங்க. ஜாதகர் கேட்கிற கேள்வியே அப்படிதான் கேட்குறாங்க. ஏதாவது இந்த பிரச்சனைக்கு சரியாகுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்ப கிரகங்கள் வந்து பணம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து கண்டிப்பா அந்த ஜாதகத்துல பாதிச்சிருக்கும். இப்படி பாதிச்சு இருக்கிற ஜாதகங்கள்ல ஏன்னா அந்த மாரி இப்ப ஜாதகம் பாதிச்சிருந்ததுன்னா, அவங்க லைஃப்ல இந்த மாரி தான் இருந்துகிட்டு இருக்கும். பெரிய அளவுல பண விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய முன்னேற்றம் இருக்காது. அப்படிதான் இருக்கும். ஆனா இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா? வழி இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகத்துல தாரபலன வச்சு நம்ம பணம் அ அதாவது பணப்பிரச்சனைய தீர்க்கக்கூடிய வழி இருக்கு. ஏன்னா, தாரபலன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சம்பத்து தாரை. இத வந்து தனத்தாரைன்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்த வச்சு, அ அந்த ஜாதகருக்குள்ள பணப்பிரச்சனைய வந்து சரியாக முடியும். ஏன்னா, அந்த தனதாரைய இயக்குனா, ஆக்டிவேஷன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தாராளமா இருக்கும். பணம் கிடைச்சிட்டு இருக்கும். ஆ இந்த மாரி தனதாரைய இயக்குறது வந்து எப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவுல வந்து சொல்லப் போறேன். ஏன்னா, இந்த தனதாரை இயக்குறது, சம்பத்த தாரை இயக்குறதுக்கு நெறைய புத்தகங்கள் இருக்கு. YouTubeல நெறைய இருக்கு. நெறைய ஜோதிடர்கள் வேறு வேறு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இதிலேயே ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த தான் நான் இந்த பதிவுல சொல்லி தரேன். அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, இப்ப வந்து அ இப்ப நட்சத்திரத்த இயக்குறது அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கும், மரங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கு. நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தாலே தெரியும். நட்சத்திரத்துக்குரிய அந்த விருட்சம்னு போட்டிருப்பாங்க. அதான். அந்த விருட்சங்கிறது மரம். இப்படி அந்த மரத்த வந்து எப்படி நம்ம இயக்குறது? அப்ப மரம் வச்சு தண்ணி ஊத்தணுமா? மரம் வளர்க்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இது இப்ப உங்களுக்கு வந்து கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து கோயில்கள்லலாம் மரம் வந்து வச்சிருப்பாங்க. தல விருட்சம்னு அதுக்கு பேரு. அந்த தல விருட்சத்த வச்சு தான் அங்குள்ள தெய்வங்களே பலன் குடுக்கும். ஏன்னா, நம்ம ஜாதகத்துல உள்ள கிரகங்கள்லாம் எப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தோட பாதத்துல தான் இருக்கும். நட்சத்திரங்கள் வழியா தான் கிரகங்களே வேலை செய்யும். இப்ப இந்த மரங்கள்லாம் எப்படின்னா, நட்சத்திரங்களோட சக்திகள எடுக்கக்கூடிய தன்மை வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்த எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால தான் பழங்காலத்துல இப்ப புகழ்பெற்ற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க தலவிருச்சங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஆனா நெறைய பேர் கோயிலுக்கு போறவங்க, அந்த கடவுள மட்டும் வணங்கிட்டு தலவிருச்சத்த வந்து அவங்க பார்க்கிறதோ, இல்ல வணங்குறதோ கிடையாது. ஆனா அந்த தலவிருச்சத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. அத கேட்டா கோயில்ல கேட்டா சொல்லுவாங்க. அந்த தலவிருச்சம் எங்க இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அப்படி தலவிருச்சத்த வணங்கும்போது, அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அந்த கோயில்ல உள்ள மொத்த சக்தியே அந்த தலவிருட்சத்திட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது, நம்மளுக்கு ஜாதகத்துல எந்த
பிரச்சனை சரியாகணுமோ, அந்த பிரச்சனைக்கு உள்ள தலவிருட்சம் அந்த மரம் உள்ள அந்த கோயிலுக்கு போம்போது, நிச்சயமா அந்த பிரச்சனை 100% சரியாகும். அப்படி பார்க்கும்போது, இப்ப மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகணும் அப்படின்னா, இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கரூர்ல உள்ள பசுபதீஸ்வரர் கோவில். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, அந்த கோயில்ல வஞ்சி மரம் தான் ஸ்தல விருட்சமா இருக்கும். அங்க உள்ள மரம் வந்து வஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. அந்த பசுபதி ஈஸ்வரர் கோயில் கரூர்ல இருக்கு. கரூர்ல உள்ள பசுபதி ஈஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, மூல நட்சத்திரக்காரங்க அந்த பசுபதீஸ்வரரை வணங்கிட்டு, கோயில்ல எல்லா சன்னதியும் வணங்கிட்டு, நீங்க கடைசியா வரும்போது, அந்த தலவிருட்சம் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த தலவிருட்சத்திட்ட உங்களுடைய வேண்டுதல்களையும், கோரிக்கைகளையும் சொல்லி, அ அதுக்கு வந்து பலன் கிடைக்கணும்னு வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மிக சரியாகும். 100% சரியாகும். இது எப்படின்னா, இந்த மூல நட்சத்திரத்துக்கு எப்பவுமே தனதரைங்கிறது 2வது நட்சத்திரம். இப்ப வந்து ஜென்ம நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். நீங்க பிறந்திருக்கிற நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அதுக்கு அடுத்து 2வது நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு தனதாரையா வரும். அப்படி பார்க்கையில உங்களுக்கு தனதாரையா வர்றது வந்து பூராட நட்சத்திரம். அந்த பூராட நட்சத்திரத்தோட மரம் தான் வஞ்சி மரம். அந்த வஞ்சி மரம் வந்து உங்களுக்கு பண விஷயங்கள்ல உள்ள பாதிப்புகள சரி செய்யக்கூடிய நிலையில இருக்கும். அதனால இந்த மூலம் நட்சத்திரத்துல பொறக்கிறவங்க வந்து இந்த கரூர் போய் அந்த கரூர்ல உள்ள பசுபதீஸ்வரர் கோயில்ல சாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே உங்களுடைய வேண்டுதல்லாம் சொல்லிட்டு அதே போல எல்லா சன்னதியும் நீங்க வணங்கிட்டு கடைசியா அந்த கோயில்ல கேட்கணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். புதுசா போறவங்களுக்கு தெரியாது. அந்த தலவிருட்சம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு, அந்த தலவிருட்சம் இருக்கக்கூடிய அந்த மரத்த வந்து நீங்க பார்த்து வணங்கி, அதே போல கடவுள்ட்ட வழிபாடு செய்ற மாரியே அந்த கோயிலு மரத்துட்டயும் நீங்க வழிபாடு செய்ய உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். பண விஷயங்கள்ல. அ அது வந்து நீங்க உணர்வுபூர்வமா வந்து உணர முடியும். அதுக்கு வந்து இவ்வளோ காலம்னு கிடையாது. நீங்க அடிக்கடி போறவங்க, பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி போலாம். வேறு ஊர்ல இருக்கிறவங்க, ஆ 2 மாசத்துக்கோ, 3 மாசத்துக்கோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது, உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். அதேபோல அது வந்து தனதாரை இல்லாம சகலவித சம்பத்துகளையும் அந்த சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க. அதனால பல விதத்துல உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மூல நட்சத்திரத்துல பொறக்கிறவங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயிலு. அதாவது கரூர்ல பசுபதீஸ்வரர் கோயிலு, அதுல உள்ள வஞ்சி மரம், தலவிருட்சம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அங்க போயி உங்க வழிபாட செய்யும்போது, உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள குறைபாடுகள் நீங்கி நல்ல பலன் உண்டாக ஆரம்பிச்சுரும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.